இந்த பஸ்ஸு கிளிப்பிங் என்னத்துக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணின்னு வந்தேன். சின்னதாக இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்லலாம் வந்து நான் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன். போகும்போது பஸ்ஸில், வரும்போது பஸ்ஸில். பட் ஆஃப்டர் மேரேஜ் ஆகிட்டு மேலே வண்டி இருக்கிறதுனால ஸோ கேப் புக் பண்ணின்னு போகிறோம், ஆட்டோவில் போகிறோம். அதனால பஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம். நான் பஸ்லேயே போகிறதில்ல. எனக்கு என்னென்னு தெரில, போகணுன்னு ஃபீல் இருந்துச்சு. ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்ஜே யூடியூப் சேனல். இந்த பிராண்ட் பேர் வந்து ஜாடல். நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து வெறும் கிட்ஸுக்கு ஒன்றே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோடய டாட்டருக்கும் என்னோடய சன்னுக்கும் நான் பார்த்தேன். பட் பாப்பாவுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ஆனால் எங்கள் குண்டனாக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி வித்தின் 60 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபோர்ஸோ எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டெலிவரி சார்ஜ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம வாங்கலைன்னா கூட அவங்க எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கலெக்ஷன் வைஸ் வந்தாக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 5 ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரவுண்ட் ஒரு 4800 ஆச்சு. ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பேபிக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். 10th டிசம்பர் என்னோடய டாட்டர் பர்த்டேக்கு 1 டே முன்னாடி தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதனால நான் இப்போ போஸ்ட் பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சாயிட்டு மேலே சரியான பசி. ஸோ ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் இருந்ததுனால இங்கே மோமோஸ், அதுக்கப்புறமா ரோலு, கோல்டு காஃபி இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாரும் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா இந்த ஷாப் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஸோ பர்ச்சேசிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். நைட்டு டின்னரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் குண்டனாக்கு நாங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவனுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்னெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த குர்தா செட்டு, கோல்டன் கலர் வித் பிங்க் துப்பட்டா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் இல்லை, அதனால நான் இது ஒன்று சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸ்லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கு செட் ஆஃப் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டேன். செகண்ட் இந்த ஃப்ராக்கு மல்மன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக வித் பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ராக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேர்ட் ஒன் வந்து இதுதான் மெயின் பர்த்டே ஃப்ராக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லாமல் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்ட் லுக்கில் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த குவாலிட்டி வைஸ் சொல்கிறதே வேண்டாம், 101% அவ்வளோ நல்ல குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.